சென்னையில் காகங்களுக்கு பறவை காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் பல்வேறு அறிவுறுத்தல்களை தமிழ்நாடு கால்நடைத்துறை வழங்கியுள்ளது. சென்னையில் அடையாறு, காந்திநகர், பள்ளிக்கரணை, வேளச்சேரி, திருவான்மியூர், கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலை உள்ளிட்ட இடங்களில் 1500க்கும் மேற்பட்ட காகங்கள் தொடர்ந்து உயிரிழந்தன. இறந்த காகங்களின் மாதிரிகளை சேகரித்த கால்நடை நோய் தடுப்பு புலனாய்வு குழுவினர் கடந்த மாதம் போபாலில் உள்ள தேசிய விலங்குகள் நோய் கட்டுப்பாட்டு ஆய்வு நிறுவனத்துக்கு சோதனைக்காக அனுப்பினர். அதன் முடிவில் காகங்களுக்கு பறவை காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது. பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கும் பரவ வாய்ப்பிருப்பதால் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படி தமிழ்நாடு தலைமைச் செயலாளருக்கு மத்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் கடிதம் அனுப்பியுள்ளது. இந்நிலையில் பறவை காய்ச்சல் பரவலை தடுக்கும் வகையில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கான பல்வேறு அறிவுறுத்தல்களையும் தமிழ்நாடு கால்நடைத்துறை வழங்கியுள்ளது. அதன்படி உயிரிழந்த பறவைகள் மற்றும் கால்நடைகளை வெறும் கைகளால் தொடக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் உயிரிழந்த பறவைகள் மற்றும் கால்நடைகளை எரிக்க வேண்டும் அல்லது ஆழமாக குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. சமையலறை மற்றும் பண்ணை கழிவுகளை முறையாக மேலாண்மை செய்ய வேண்டும் என்றும் பிற மாநிலங்களிலிருந்து கோழி மற்றும் இறைச்சிகளை கொண்டு வர அனுமதிக்கப்படாது என்றும் கால்நடைத்துறை தெரிவித்துள்ளது. பறவைகள் அதிகமாக இருக்கும் இடத்திலேயே பறவை காய்ச்சல் பரவ அதிக வாய்ப்பு இருப்பதாக தொற்று நோய் நிபுணர் சுரேந்தர் தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த அவர் யாருக்கெல்லாம் ஆபத்து அதிகம் என்பது குறித்து விவரித்தார். வீட்டில் இண்டிவிஜுவல் பெட்ஸ் வச்சிருக்காங்க, ஒரு கிழி வச்சிருக்காங்க, இல்லை ஒரு ஹென், ஒரு கோழி, இல்லை அந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அங்கே வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது மோஸ்ட்லி எங்கே ரிப்போர்ட் ஆகும்னா பவுல்ட்ரி, கூட்டமாக எங்கே கேட்டில்ஸ் அண்ட் பவுல்ட்ரி ஃபார்ம் பேர்ட்ஸ் இருக்குதோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ யாருக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா மெயினாக அந்த பவுல்ட்ரியில் பண்ணைகளில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அந்த பண்ணைகளில் டீல் பண்ணக்கூடிய ஆட்கள், இல்லை கேர் எடுத்துக்கிற வெட்டினரி டாக்டர்ஸ். தொடர்ந்து பேசிய அவர் பறவை காய்ச்சலுக்கான அறிகுறிகளை எடுத்துரைத்தார். ஜுரம் வரும், உடல் சோர்வு வரலாம், தொண்டை எரிச்சல் வரலாம், மூக்கு சம்மந்தப்பட்ட சிம்டம்ஸ், மூக்கில் தண்ணி வரதா இருக்கட்டும், நோஸ் பிளாக்காக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி ஆரம்பித்து மெல்ல மெல்ல என்ன ஆகும்னா ஒரு 4-5 நாளைக்குள்ளே அவங்களுக்கு மூச்சு திணறல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இருமல் மற்றும் மூச்சு திணறல். ஸோ அது மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது அவங்க ரொம்ப சிக் ஆகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரலாம். கோழிக்கறியை வாங்கும் போது நன்கு சமைத்து சாப்பிட வேண்டும் எனவும் மருத்துவர் சுரேந்தர் அறிவுறுத்தினார். நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகாலையில் பனிமூட்டம் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாக தென் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக கணித்துள்ளது. அதேபோல நீலகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மக்களவையில் கடும் அமளியால் பிரதமரின் பதிலுரை இன்றியே குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனக்கு சபக்குழி தோண்ட காங்கிரஸ் கனவு காண்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் உரையாற்றிய அவர் பாஜக அரசு காஷ்மீரில் சட்டப்பிரிவு 370 நீக்கியதாகவும் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்களை அழித்ததாகவும் குறிப்பிட்டு இதற்காக காங்கிரஸ் தனக்கு சபக்குழி தோண்ட முயற்சிப்பதாக கூறினார். कांग्रेस की परेशानी कुछ और है, ये पचा नहीं पा रहे कि मोदी यहां तक पहुंचा कैसे। अब उनकी परेशानी बढ़ती जा रही है कि भाई पहुंचा तो पहुंचा, लेकिन अब तक टिका क्यों है। और इसलिए वे एक ही रास्ता उनके लिए बचा हुआ लग रहा है कि मोदी तेरी कब्र खुदे. பல ஆண்டுகள் அனுபவம் இருந்தும் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் மிக மோசமாக நடந்து கொள்வதாகவும் பிரதமர் மோடி விமர்சித்தார். பிரதமரின் உரையை தொடர்ந்து குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சியினர் திட்டமிட்டிருந்ததாக சபாநாயகர் ஓம் பிர்லா பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். மக்களவையில் இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம், சீன ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதங்களுக்கு பிரதமர் மோடி புதன்கிழமை அன்று பதிலளிக்க இருந்த நிலையில் தொடர் அமளியால் பிரதமரின் பதில் உரை இல்லாமலேயே வியாழக்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் விவாதத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவை நடவடிக்கை மோசமாக இருந்ததாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்தார்.
தெரிவித்துள்ளார். பிரதமரை தாக்கும் சூழல் கூட ஏற்பட்டுவிடும் என்று கருதியே அவரை அவைக்கு வர வேண்டாம் என தான் கூறியதாகவும் பேசி பரபரப்பை ஏற்படுத்தினார். காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோரின் பெயரை குறிப்பிட்டு குற்றம் சாட்டினார். जवाब देना था तो मेरे पास पुख्ता ऐसी जानकारी आई कि कांग्रेस पार्टी के कई सदस्य माननीय प्रधानमंत्री जी के आसन पर पहुंचकर कोई भी अप्रत्याशित घटना कर सकते। இதையடுத்து வெள்ளிக்கிழமை காலை 11 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பிரதமர் மீது தாக்குதல் நடத்த சதி என்ற குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்துள்ள காங்கிரஸ் எம்பி பிரியங்கா, சபாநாயகருக்கு பின்னால் பிரதமர் ஒளிந்து கொண்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். So it is absolutely wrong of anybody to say that there was any such plan. There was no such plan. But if you're going to allow your members to stand and quote books and talk nonsense, then this side, the opposition benches are going to protest. And I'm sorry, but the Prime Minister is now hiding behind the Speaker. They are making the Speaker say all this. Because yesterday he did not have the guts to come in the House. What? Because 3 women were standing in front of his bench. இது தொடர்பாக பேட்டியளித்த காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, சபாநாயகரின் குற்றச்சாட்டு அவதூறானது, அபத்தமானது என்றார். இது மாண்புமிகு மக்களவை சபாநாயகர் அவர்களுடைய குற்றச்சாட்டு வருத்தம் அளிக்கிறது. இது ரொம்ப ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு, ஒரு கட்டுக்கதை. யாருமே பேசாதப்ப பிரதமர் மட்டும் உரையை பேசுவார் அப்படின்னா அது என்ன பாஜகவுடைய கட்சி அலுவலகமா? பாஜக காரங்க மட்டும் பேசிட்டு போறதுக்கு? அது நாடாளுமன்றம். எதிர்க்கட்சியினரின் உரையில்லாமல் பிரதமரின் உரையை மட்டுமே நிகழ்த்த பாஜக முயற்சித்ததாகவும் ஜோதிமணி குற்றம் சாட்டினார். மாநிலங்களவையில் பிரதமர் நரேந்திர மோடியின் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பிரதமர் மோடி பதிலளித்து பேசினார். அப்போது பிரதமர் பேசக்கூடாது எனவும் ராகுல் காந்தியை பேச விட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் முழக்கமிட்டனர். आदरणीय खड़गे जी की उम्र देखते हुए वो बैठ करके भी नारे बोल सकते हैं तो अच्छा होगा, ताकि उनको कष्ट न हो. पीछे नौजवान बहुत लोग हैं. காங்கிரஸ் எம்பிக்களை அமைதிப்படுத்தும்படி மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் கார்கேவிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து பிரதமர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் நடைபெறுகிற போது அரசினுடைய அறிவிப்புகள் எதுவாக இருந்தாலும், அதுவும் முக்கியமான முடிவுகள் என்கிற போது அது அவையில்தான் இருக்க வேண்டும். காரணம் கேட்டபோது காமர்ஸ் மினிஸ்டர் திரு பியூஷ் கோயல் அவர்கள் மக்களவையில் கொந்தளிப்பு நடந்தது என்றார். கார்கே சில முக்கிய பிரச்சனைகளை அவையில் எழுப்ப முயன்றதாகவும் திருச்சி சிவா தெரிவித்தார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 4640 ரூபாய் குறைந்து நகை வாங்குவோரை சற்று நிம்மதியடைய செய்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 580 ரூபாய் குறைந்து 14320 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 4640 ரூபாய் குறைந்து 1,14,560 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டது உள்ளிட்ட காரணங்களால் தங்கம் விலை குறைய தொடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் வெள்ளியும் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 300 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிலோ கட்டி 20,000 ரூபாய் குறைந்து 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் தொடர்ந்து குறைந்து வருவது நகை வாங்குவோரை சற்று நிம்மதியடைய செய்துள்ளது. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் 34,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொழில் முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டத்தில் இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் விரைவில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இதனையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா 15 திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் வரும் 13ஆம் தேதி முக்கிய திட்டத்திற்கான அறிவிப்பு வெளியாக இருப்பதாகவும் கூறினார். 34,000 கோடியே 237.39 கோடி ரூபாய்க்கான முதலீடு, 55,096 நபர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான பல திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது நமது அமைச்சரவை. மேலும் இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது.
மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கியை வட்டியுடன் செலுத்த தவறினால் அவரது சொத்துக்கள் ஏலம் விடப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வருமான வரி பாக்கி 13 கோடி ரூபாயை செலுத்தக் கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசுகளான தீபா மற்றும் தீபக்கிற்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா மற்றும் தீபக் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜெயலலிதா செலுத்த வேண்டிய வரி பாக்கி குறித்த பதில் மனுவை வருமான வரித்துறை தாக்கல் செய்தது. அதில் கடந்த 31ஆம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கு வருமான வரி பாக்கியாக வட்டியுடன் சேர்த்து 9 கோடியே 17,962 ரூபாயும், செல்வ வரி பாக்கியாக 11 கோடியே 8,08,730 ரூபாயும் செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதில் 6 கோடியே 75,32,342 ரூபாயை 6 தவணைகளாக செலுத்துவதாக கூறி 1 கோடியே 12,50,000 ரூபாயை தீபக் செலுத்திவிட்டதாகவும் வருமான வரித்துறை பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளது. வரி பாக்கிக்காக ஜெயலலிதா உயிருடன் இருக்கும் போதே சில சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும், வரி பாக்கியை செலுத்தாவிட்டால் முடக்கப்பட்ட சொத்துக்களை ஏலம் விட சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமானத்தை மறைத்ததாக 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதை எதிர்த்து நடிகர் விஜய் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கடந்த 2015-16 நிதியாண்டுக்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்தபோது அந்த ஆண்டிற்கான வருமானமாக 35 கோடியே 42,91,890 ரூபாய் பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த 2015ஆம் ஆண்டு விஜய் வீட்டில் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுடன் ஒப்பிட்டு புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை கணக்கில் காட்டவில்லை என வருமான வரித்துறை கண்டறிந்தது. மேலும் வருமானத்தை மறைத்ததற்காக 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. வருமான வரித்துறையின் உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வருமான வரித்துறை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபொழுது சட்டப்படி அபராத உத்தரவை 2019ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பே பிறப்பித்திருக்க வேண்டும் எனவும், ஆனால் காலதாமதமாக 2022ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் விஜய் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் வருமான வரி சட்டப்படி விஜய்க்கு அபராதம் விதித்தது சரிதான் என வருமான வரித்துறை வாதிட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தீர்ப்பை ஒத்திவைத்த நிலையில் இன்று காலை 10:30 மணிக்கு தீர்ப்பளிக்கிறார். உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இளம் பெண்கள் சிலர் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி அதை சமூக வலைதளங்களில் ரீல்ஸாக வெளியிட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இந்த புண்ணிய தலத்தில் சித்திரை பெருவிழா, நவராத்திரி, பிரதோஷம் உள்ளிட்ட விழாக்கள் ஆண்டு முழுவதும் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பெரிய கோவிலின் உள்பிரகாரத்தில் விமான கோபுரம் முன்பு 3 இளம் பெண்கள் குத்தாட்டம் போட்டு ரீல்ஸ் பதிவிட்டுள்ளனர். இது கோவிலின் புனிதத்தை கெடுக்கும் செயல் என பக்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவிலுள் பாதுகாப்பு பணியில் இருக்கும் காவலர்கள் மற்றும் செக்யூரிட்டிகளை தாண்டி ரீல்ஸ் மோகத்தில் நடனமாடி வீடியோ எடுத்த பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் சத்துணவு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல்லில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு குவிந்த 100க்கும் மேற்பட்ட சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் தலையில் முக்காடு போட்டும் ஒப்பாரி வைத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல கோவை, விருதுநகர், தேனி மற்றும் சிவகங்கையில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி மற்றும் போராட்டத்தில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் ஈடுபட்டனர். தனது மகன் மீது பொய் புகார் அளித்து அடித்து கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த நிகிதாவை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரின் தாய் மாலதி வலியுறுத்தியுள்ளார். நகையை திருடியதாக அஜித்குமார் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்திருந்தது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டியளித்த அஜித்குமாரின் தாய் மாலதி தன் மகன் இறப்புக்கு காரணமான அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றார். அநியாயமா தானே போயிருக்கு, ஒண்ணுமே செய்யாது. வகுத்து கஞ்சி கூட கொடுத்துட கூடாதா? நீ கஞ்சி கொடுக்காம, தண்ணி கொடுக்காம, மிளகாப்படியில போட்டு சுட்டு வச்சு, இதெல்லாம் தேவையா உனக்கு? உள்ள இருந்தா நான் வெளியே எடுத்திருப்பேன். என் மயம் முழுசா இதுல யாராரு ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கள விசாரிச்சு
கைது பண்ணணும். அந்த நிகிதா மேடத்தை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. அவங்களால தான் கொடுத்தாங்க, அவங்க தான் முதல்ல அரெஸ்ட் ஆகணும். தொடர்ந்து பேசிய அவர் தனது மகன் மீதான களங்கம் விலகியதாக கூறினார். மயமலை இருந்த ஆளுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க, இல்லாத எடுத்திருப்பேன் செஞ்சிருப்பேன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. அது தப்பு இல்லைன்னு இப்ப தெரிஞ்சு வச்சுல, அந்த பையன் நல்ல பையன் அப்படின்னு இப்ப தெரிஞ்சு வச்சுல. எனக்கு அது ஒருவே ரொம்ப திருப்தியாகவும் என் மயனுக்கு ரொம்ப சந்தோஷமா. எனக்குமே யாரையாவது பார்க்கல, எனக்கு அந்த உணர்வு ரொம்ப வேதனை வலி ரொம்ப இருந்துச்சு. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து நம்ம பிள்ளை இந்த பேரோட இப்படி போயிடுச்சு, யாருமே கேட்காத அடாத மாதிரி போயிடுச்சு. தனது மகனை அடிக்கச் சொன்னது யார் என்றும் மாலதி கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஆண்டு மட்டும் சென்னை மாநகரில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 166 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விஜயகுமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர் போக்குவரத்து விதிகளை மீறியதாக 18 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். ஆட்டோமேட்டிக்காக சலான்ஸ் எங்கெங்கெல்லாம் வயலேஷன்ஸ் இருக்கோ சுமார் 13 வகையான போக்குவரத்து விதிமீறல்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் செய்யப்பட்டு கன்சர்ன்டு அந்த வெஹிக்கிள் ஓனருக்கு சலான் போயிட்டே இருக்கும். ஸோ அதன்படி 2025 வருடம் மட்டும் சென்னை மாநகரத்தில் சுமார் 18 லட்சம் சலான் விதிக்கப்பட்டுள்ளது. அதற்காக சுமார் 166 கோடி அதற்கான ஃபைன் மட்டுமே, அதில் சுமார் 55 கோடி அந்த வசூலில் பெறப்பட்டுள்ளது. தொடர்ந்து பேசிய அவர் சாலை விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்தும் தெரிவித்தார். 2025 பொறுத்த வரைக்கும் ஃபேட்டல் ஆக்சிடென்ட் சென்னையில் மட்டும் சுமார் 497. 2024 ஆண்டு இதை எண்ணிக்கை 536. சுமார் ஒரு 40 ஃபெட்டாலிட்டிஸ் ஆன் த ரோடு 2025 வருடம் குறைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். போக்குவரத்து விதிகள் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும் போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விஜயகுமார் கூறினார். 2026 ஆண்டுக்கான காவல் உதவி ஆய்வாளர் தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள காவல் உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்கான தேர்வு கடந்த ஆண்டு நடைபெற்றது. அண்மையில் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தேர்வு முடிவுகள் சில மணி நேரங்களிலேயே திடீரென நீக்கப்பட்டன. இதனை எதிர்த்து தென்காசியைச் சேர்ந்த குருசாமி, ஆனந்தராஜா ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தேர்வு முடிவுகளை வெளியிடும் பொழுது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே குளறுபடிகள் ஏற்பட்டதாக விளக்கமளித்தார். அந்த தவறுகளை சரி செய்யவே முடிவுகள் வாபஸ் பெறப்பட்டதாகவும் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறுகள் சரி செய்யப்பட்டு திருத்தப்பட்ட எஸ்ஐ தேர்வு முடிவுகள் மிக விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதி பாடத்திட்டத்தில் இல்லாத வினாக்கள் கேட்கப்பட்டது ஏன் என்றும் தேர்வு முடிவுகளை வெளியிட்டுவிட்டு உடனடியாக திரும்பப் பெற்றது ஏன் என்றும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணைய தலைவர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். தஞ்சாவூர் அருகே துணை முதலமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சிக்காக சாலையோரம் கட்சி கொடியை ஊன்றும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 தொழிலாளர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தனர். பிள்ளையார்பட்டி திருவையாறு பைபாஸ் பகுதியில் தனியார் திருமண மண்டபத்தில் திமுக நிர்வாக இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பங்கேற்க உள்ளார். இதற்காக நேற்று திருமண மண்டபத்தை அலங்கரிக்கும் பணி நடைபெற்றது. சாலையோரத்தில் இரும்பு குழாயில் திமுக கொடியை ஊன்றும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கார்த்திக் மற்றும் கோகுல் ஆகியோர் கொடிக்கம்பத்தை தூக்கி ஊண்ட முயன்ற போது மேலே மின்சார கம்பியில் பட்டு மின்சாரம் பாய்ந்தது. இதனால் இருவரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். சக தொழிலாளர்கள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் வழியிலேயே இருவரும் உயிரிழந்தனர். தமிழ் பல்கலைக்கழக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. தேர்தல் பரப்புரைக்காக வரும் 28ஆம் தேதி மதுரை வரும் பிரதமர் நரேந்திர மோடி எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட கட்டடத்தை திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை தோப்பூரில் 220 ஏக்கர் பரப்பளவில் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிக்கு கடந்த 2019 ஆண்டு ஜனவரி மாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி வைத்தார். சுமார் 5 ஆண்டுகள் கழித்து கடந்த 2024 ஆண்டு மே 22ஆம் தேதி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான முதற்கட்ட கட்டுமான பணிகள் தொடங்கின. இந்நிலையில் வரும் 28ஆம் தேதி தேர்தல் பரப்புரைக்காக மதுரை வரும் பிரதமர் நரேந்திர மோடி எய்ம்ஸ் கட்டுமான பணி நடைபெற்று வரும் மண்டேலா நகரில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். எனவே அன்றைய தினம் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதற்கட்ட கட்டடத்தையும் பிரதமர் மோடி திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் வரும் மார்ச் மாதத்திலிருந்து மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி கட்டடத்தில் மாணவர்கள் கல்வி கற்பார்கள் என்று அதன் தலைவர் பிரசாத் லவானியா நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தகவல் தெரிவித்துள்ளார். எய்ம்ஸ் மருத்துவமனையின் 2ஆம் கட்ட பணிகளை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் முடிக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டாராக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
திமுக தேர்தல் அறிக்கைக்கான பரிந்துரைகளை வரும் 20ஆம் தேதிக்குள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் வழங்க உள்ளதாக திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் இடம்பெற்றுள்ள கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கூறியுள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையிலான 12 பேர் கொண்ட தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தமிழ்நாடு முழுவதும் தீவிர சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மக்களிடம் கருத்துக்களை கேட்டு வருகிறது. இந்த கருத்து கேட்பு கூட்டங்களை வரும் 15ஆம் தேதிக்குள் முழுமையாக நிறைவு செய்ய உள்ளதாக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவைச் சேர்ந்த கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் தெரிவித்துள்ளார். வருகிறவர்களிடமெல்லாம் ஒரு வார்த்தை வருகிறது, திமுகவிடம் சொன்னால் அது நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு வர்றாங்க. எல்லா தரப்பும் வருகிறது. அதாவது சாமானிய மக்களிடமிருந்து தொழில் இதிலிருந்து, அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் நம்ம சௌமியா சாமிநாதன் போன்ற ஐநா சபையில் இடம்பெற்றவர்களிடம் இருந்து கூட நமக்கான ஆலோசனைகள் வருகிறது. இதற்கு முன்பு வரை ஸ்டாராக இருந்த திமுக அறிக்கை இந்த முறை சூப்பர் ஸ்டாராக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எங்களுக்கு ஒரு பிப்ரவரி 15-20 கொடுக்க சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு தலைவர் ஒரு தேதியில் அதை வெளியிடுவார். இதன் அடிப்படையில் திமுகவின் தேர்தல் அறிக்கை அடுத்த மாதத்தில் வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் மகாத்மா காந்தி பெயர் நீக்கப்பட்டதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்ற காட்சிகளை இவை. 100 நாள் வேலை திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை விக்சித் பாரத்ஜி ராம்ஜி என மத்திய அரசு பெயர் மாற்றியது. இதனை எதிர்த்து சென்னை தாம்பரத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் பேரணி நடைபெற்றது. இதில் தெலுங்கானா துணை முதல்வர் மல்லுபாட்டி விக்ரமார்கா, காங்கிரஸ் தமிழக பொறுப்பாளர் கிரிஷ் ஓடங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் மேற்கு தாம்பரத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக அரசை கண்டித்து மேடையில் காங்கிரஸ் தலைவர்கள் தீப்பந்தம் ஏந்தி போராடினர். காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் மீது மக்களவை சபாநாயகர் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை சொல்வதாக செல்வ பெருந்தகை தெரிவித்தார். ஏன் ஒரு ஜனநாயக நாட்டில் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை பேச அனுமதிக்கவில்லை? என்ன பயம், என்ன அச்சம்? தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து என்ன அப்படி பயப்பட வேண்டியது இருக்கு? பாஜக தலைவர்கள் தங்கள் கட்சி பெண் எம்பிக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் செல்வ பெருந்தகை கூறினார். மறுபடியும் 2001 என்ன பண்ணீங்க? ஜெயிக்க வச்சிங்க. அதுக்கப்புறம் 2006 என்ன பண்ணீங்க? ஜெயிக்க வச்சிங்க. அதுக்கப்புறம் 2011 என்ன பண்ணீங்க? ஜெயிக்க வச்சிங்க. ஆனா 2021 கை விட்டுட்டீங்களே. நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்ல ஊரட்சி உலையில போட்டேனா, கட்ட பஞ்சாயத்து பண்ணனா, இல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சினா? அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆதங்கப்பட்ட காட்சிதான் இது. சென்னை ராயபுரத்தில் எம்ஜிஆரின் 109வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், இன்னும் 10 தேர்தல் வந்தாலும் ராயபுரம் தொகுதியில் தான் போட்டியிடுவேன் என்று திட்டவட்டமாக கூறினார். இன்னும் 10 எலெக்ஷன் நான் நிற்பேன், அதுவும் ராயபுரம் தான் நிற்பேன். கிட்டத்தட்ட 17 வருஷம் அரசு பொறுப்பில் இருந்த பெருமை அதிமுக எனக்கு கொடுத்திருக்கு. இன்ஸ்டன்ட் ஃபுட் போன்று விஜய் கட்சி தொடங்கியிருப்பதாக விமர்சித்த ஜெயக்குமார், வரும் தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்று கூறினார். மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் வீட்டிலிருந்த அலமாரியில் பதுங்கியிருந்த 10 அடி நீள ராஜநாகத்தை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். கோட்டயம் மாவட்டத்தில் கொருத்தோட்டில் என்ற பகுதியில் சத்யன் முத்தேரி என்பவரது வீட்டிலிருந்த அலமாரியில் 10 அடி நீள ராஜநாகம் பதுங்கியிருந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த சத்யன் முத்தேரி வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து விரைந்த முண்டகாயத்தை சேர்ந்த வனத்துறையினர் அலமாரியை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து ராஜநாகத்தை லாவகமாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து ராஜநாகத்தை அருகிலிருந்த காப்பு காட்டுக்குள் வனத்துறையினர் விடுவித்தனர். பீகாரில் நூலிழையில் பெண் மரணத்தின் வாயிலை தொட்டு திரும்பிய சம்பவத்தின் காட்சிகள் தான் இவை. பீகார் மாநிலம் பகர்பூரில் ரயில் மூலம் சட்டவிரோத மரம் கடத்தப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அப்படி பகர்பூர் ரயில் நிலையத்தில் கடத்தல் மரங்களை தண்டவாளத்தின் அருகில் பெண் உள்ளிட்டோர் குவித்து வைத்திருந்தனர். அப்போது அந்த வழியாக அதிவேகமாக சென்ற ரயிலின் சக்கரத்தில் மரக்கட்டை சிக்கி பறந்து சென்று அருகில் சென்று கொண்டிருந்த பெண் மீது விழுந்தது.
கொடூர சம்பவத்தில் பெண் தூக்கி வீசப்பட்ட நிலையில் தலை உட்பட பல்வேறு இடங்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. மணிப்பூரில் புதிய அரசு அமைந்த 24 மணி நேரத்திற்குள் மீண்டும் கலவரம் வெடித்த காட்சிதான் இது. வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு மெய்தி மற்றும் குகி இன மக்களுக்கு இடையே வன்முறை ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து மணிப்பூரில் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதற்கிடையே சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் பெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி புதிய முதலமைச்சராக யும்னம் கெம்சன் தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றார். இரு துணை முதலமைச்சர்களில் ஒருவராக குக்கி சமூகத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நெம்ஜா கிப்சன் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் குக்கி சமூகத்தைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் புதிய அரசில் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குக்கி அமைப்பு போராட்டத்தில் குதித்துள்ளது. துய்வோங் பகுதியில் போராட்டக்காரர்கள் டயர்களுக்கு தீ வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பொது சொத்துக்களை அடித்து உடைத்து தீ வைத்தனர். பாதுகாப்பு படையினர் மீதும் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் துணை முதலமைச்சர் நிம்ஜா கிப்சனை கொலை செய்பவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் புதிய அரசு பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற ஹமார் ஜோமி இனத்தைச் சேர்ந்த 2 எம்எல்ஏக்களை கொலை செய்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும் சன்மானம் வழங்கப்படும் என குக்கி அமைப்பு அறிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலில் RAC பயணிகளிடம் உறுதிப்படுத்தப்பட்ட படுக்கை வசதியை வழங்காமல் முழு கட்டணத்தையும் வசூலிக்க கூடாது என நாடாளுமன்ற குழு பரிந்துரைத்துள்ளது. சரியான நேரத்தில் ரயில்கள் இயக்கப்படுவது குறித்து ஆய்வு செய்த நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தனது அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. அதில் RAC பயணிகளிடம் படுக்கை வசதி வழங்கப்படாமல் முழு கட்டணத்தை வசூலிப்பது முறையற்றது என்று தெரிவித்துள்ளது. எனவே பயணிகள் பட்டியலை தயார் செய்த பின் முழு கட்டணத்தில் ஒரு பகுதியை RAC பயணிகளுக்கு திருப்பி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. சராசரியாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் ரயில்களை அதிவிரைவு ரயில்களாக வரையறுக்கும் முறையை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் நாடாளுமன்ற பொது கணக்கு குழு கேட்டுக் கொண்டுள்ளது. இனி முக்கிய மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் சோதனை ஓட்டத்தின் போது திடீரென வயல்வெளியில் ராட்சத பாராசூட் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தனியாருக்கு சொந்தமான ஸ்கைவால்ஸ் என்ற பாராசூட் பலூன் மூலம் மதுரையை சுற்றி பார்க்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. இதற்காக பாலமேட்டில் இருந்து 7 பேர் கொண்ட குழு ராட்சத பாராசூட் பலூனில் ஏறி மதுரையை நோக்கி செல்ல சோதனை ஓட்டமானது நடைபெற்றது. அப்போது காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் பாராசூட் திடீரென வடபழஞ்சி அருகே வயல்வெளியில் அவசரமாக தரையிறங்கியது. நாகை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாகூர், வேளாங்கண்ணி, கீழ்வேலூர், தேவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்தது. காரைக்கால், நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருநள்ளாறு, நிரவி பகுதிகளிலும் மழை பெய்தது. இடைவிடாமல் பெய்த மிதமான மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கடும் வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் ஒரு சில இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. திருவாரூர், விடமல், சேந்தமங்கலம், அடியக்கமங்கலம், நன்னிலத்தில் மழை பெய்தது. மாப்பிள்ளைக்குப்பம், ஸ்ரீவாஞ்சியம், ஆண்டிப்பந்தல், காக்காக்கோட்டூர், சன்னாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் அறுவடைக்கு தயாராக உள்ள சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளதால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர், அத்திக்குண்ணா பகுதியில் உலா வந்த யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை நேரங்களில் மட்டுமன்றி இரவு நேரங்களிலும் யானைகள் நடமாட்டம் காணப்படுகிறது. யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் வனத்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அத்திக்குண்ணா பகுதியில் உலா வந்த யானையை வனத்துறையினர் விரட்டினர். அப்போது கோபமடைந்த யானை தேயிலை தோட்டம் வழியாக நடந்து சென்றது. மாவட்டம் சாத்தூர் RR நகர் அருகே அந்தியோதயா விரைவு ரயில் என்ஜின் கோளாறு காரணமாக நடுவழியில் நிறுத்தப்பட்டது. இதனால் அதே வழித்தடத்தில் சென்ற மைசூர் எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் தாம்பரம் விரைவு ரயில் மற்றும் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஆகிய 3 ரயில்களும் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டன. மாற்று என்ஜின் பொருத்தப்பட்டு அந்தியோதயா விரைவு ரயில் சுமார் 3 மணி நேரத்திற்கு பிறகு புறப்பட்டது. இதனால் மற்ற ரயில்களும் 3 மணி நேரம் தாமதமாக சென்றன.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னசப்பட்டியில் விறுவிறுப்பாக நடந்த பாரம்பரிய எருதுவிடும் விழாவில் நூற்றுக்கணக்கான காளைகள் பங்கேற்றன. அலங்கரிக்கப்பட்ட காளை மாடுகள் கொம்புகளில் தடுக்கைகளை கட்டிக்கொண்டு வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து வந்தன. இளைஞர்கள் அவற்றை போட்டி போட்டுக்கொண்டு அடக்கினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் பகலை இரவாக்கும் அளவுக்கு நிலவிய அடர்ந்த பனிமூட்டத்தால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். ஏரிச்சாலை, மூஞ்சிக்கல், அண்ணா சாலை, அப்சர்வேட்டரி உள்ளிட்ட பகுதிகளில் நிலவிய பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் நிலை இருந்தது. கடுமையான குளிரும் நிலவியதால் மக்கள் அதற்கேற்றாற் போன்று ஜர்கின், ஸ்வெட்டர், குல்லா போன்ற ஆடைகளை அணிந்தபடி நடமாடினர். தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதியில் மழை இல்லாததால் சுருளி அருவிக்கான நீர்வரத்து குறைந்துள்ளது. அரிசிக்காடு, ஈத்தப்பாறை, தூவானம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்யாததால் சுருளி அருவிக்கான நீர்வரத்து படிப்படியாக சரிந்து வருகிறது. இதனால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் 8,43,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் பள்ளி கட்டடங்கள் கட்டப்பட்ட நிலையில் அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி கலந்து கொண்டு பேருந்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். சின்னமணலி, ஏரியோடு நகராட்சி பள்ளிகளில் 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய வகுப்பறை கட்டடங்களும் திறந்து வைக்கப்பட்டன. புதுச்சேரியில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 12ஆம் தேதி தொடங்க உள்ளது. அன்றைய தினமே முதலமைச்சர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். மேலும் 2025-26 நிதியாண்டில் கூடுதல் செலவினங்களுக்கு சட்டசபையில் ஒப்புதல் கோரப்பட்டது. இதுகுறித்து அமைச்சரவைக் கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டு பட்ஜெட் மற்றும் கூடுதல் செலவின தொகை நிர்ணயிக்கப்பட்டது. புதுச்சேரி அமைதி நகர் பகுதியில் குப்பையில் கிடந்த 1 சவரன் தங்க கம்பலை கண்டெடுத்த பெண் தூய்மை பணியாளர் அதை காவல்துறையினரிடம் ஒப்படைத்தார். வழக்கம் போல் தூய்மை பணியில் ஈடுபட்ட போது குப்பையில் கிடந்த தங்க கம்பலை பார்த்த ஜோதி அதனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் விசாரணைக்கு பிறகு நகையின் உரிமையாளரான செல்லம்மாளிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஏழ்மையிலும் நேர்மையை கடைபிடித்த ஜோதிக்கு சால்வை அணிவித்து காவல்துறையினர் பாராட்டு தெரிவித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் நேரடியாக வயலுக்கே சென்று 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 650 குவிண்டால் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் உமாரக நெல் குவிண்டாலுக்கு அதிகபட்சமாக 2400 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்டம் மருங்காபுரி சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்களில் காட்டெருமைகள் அட்டுழியம் செய்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வனப்பகுதிகளில் இருந்து 10க்கும் மேற்பட்ட காட்டெருமைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து மொச்சை, கடலை, நெல் உள்ளிட்ட பயிர்களை மிதித்தும் உண்டும் சேதப்படுத்துகின்றன. இதனால் இரவு நேரங்களில் விவசாயிகள் தோட்டத்திலேயே தங்கி பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. காட்டெருமைகள் நிலங்களுக்குள் வராமல் தடுக்க வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் விபத்து வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனத்தை விடுவிக்க காவலர் லஞ்சம் பெற்ற வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த சிரஞ்சீவி என்பவரும் அவரது அண்ணனும் பயணித்த இருசக்கர வாகனம் மோதி எதிரே வந்த நபர் உயிரிழந்தார். இந்த வழக்கில் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வாகனத்தை விடுவிக்க நாற்றம்பள்ளி காவல் நிலைய காவலர் ஒருவர் ஏற்கனவே 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நிலையில் வியாழக்கிழமை மீண்டும் 5,000 ரூபாய் வாங்கியுள்ளார். மீண்டும் இந்தியை திணிக்கும் முயற்சியாகத்தான் ரயில் நிலையங்களில் இந்திக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் நடைபெற்ற என் ஊர் என் கனவு திட்ட நிகழ்ச்சியில் 2030வது ஆண்டிற்கான தொலைநோக்கு திட்ட அறிக்கையை தயார் செய்யும் நோக்கத்தில் பொதுமக்கள் தங்கள் பகுதிக்கு தேவையான திட்டங்களை பதிவு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி ரயில் நிலையங்களை மட்டுமல்ல கல்விக்கூடங்களிலும் இந்தியை திணிக்க முயற்சி செய்யப்படுவதாக கூறினார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே சாலையோரம் இலந்தை மரத்தின் மீது அமர்ந்த கரடி ஒன்று அதன் பழங்களை சாப்பிட்டது. இலந்தை பழ சீசன் தொடங்கி இருப்பதால் உதகை சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் மாயார் கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலையின் ஓரத்தில் இருந்த மரத்தின் மீது கரடி ஒன்று அமர்ந்து பழங்களை தேடி தேடி உண்டது. இதனை வழியாக சென்றவர்கள் வீடியோவாக பதிவிட்டு வெளியிட்டுள்ளனர்.
சேலம் ஓமலூர் அருகே பல்பாக்கி ஓம் காளியம்மன் கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காளியம்மனுக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் செய்த பின்னர் தேரோட்டம் தொடங்கியது. கரகாட்டம், பம்பை மேளம், கிராமிய ஆட்டத்துடன் நடைபெற்ற விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேர் இழுத்து வழிபாடு நடத்தினர். தருமபுரி மாவட்டம் தொப்பையார் அணையில் இருந்து விவசாய பாசனத்திற்காக 48 நாட்களுக்கு தண்ணீரை மாவட்ட ஆட்சியர் ஆர் சதீஷ் திறந்து வைத்தார். தொப்பையாறு அணை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று விவசாய பாசனத்திற்காக 48 நாட்களுக்கு நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்ட ஆயக்கட்டு பகுதிகளில் 2050 ஏக்கர், சேலம் மாவட்டம் ஆயக்கட்டு பகுதிகளில் 3280 ஏக்கர் என மொத்தம் 5330 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறுகிறது. தைப்பூச 3ஆம் நாளில் முருகன் ஆலயத்தில் சாமியார் மீது மிளகாய் கரைசல் ஊற்றும் நிகழ்வு நடைபெற்றது. மிளகாய் அரைத்து அந்த கரைசலை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் சாமியாருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது ஏராளமான பக்தர்கள் அரோஹரா என பக்தி கோஷம் எழுப்பினர். புதுக்கோட்டை கீரனூர் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணிபுரிந்த முத்துக்குமார் என்பவர் கடந்த ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்தினருக்கு காவல் ஆளுநர்கள் 2623 பேர் ஒன்று சேர்ந்து சுமார் 13 லட்சம் ரூபாய் குடும்ப நல நிதியை வழங்கினர். தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிந்து வரும் 1997ஆம் ஆண்டு பிரிவு காவல் ஆளுநர்கள் 2623 பேர் ஒன்று சேர்ந்து ரூபாய் 13,30,000 குடும்ப நல நிதியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா முன்னிலையில் உயிரிழந்த சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரின் குடும்பத்தினரிடம் வழங்கினர். ஈரோட்டில் இருவேறு ரயில்களில் பயணித்த பெண்களிடம் 6 சவர நகை பறிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எர்ணாகுளத்திலிருந்து பிலாஸ்பூர் சென்ற ரயிலில் பயணித்த தெலுங்கானாவைச் சேர்ந்த ராமதேவி என்பவரிடம் 4 சவர நகை பறிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கோவையிலிருந்து மன்னார்குடி சென்ற செம்முடி விரைவு ரயிலில் பயணித்த கும்பகோணத்தைச் சேர்ந்த ஜெயா என்பவரிடம் 2 சவர நகை பறிக்கப்பட்டுள்ளது. இந்த நகை பறிப்பு சம்பவங்கள் குறித்து ஈரோடு ரயில்வே காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தென்னந்தோப்புக்குள் புகுந்த யானை கூட்டம் 55 மரங்களை சேதப்படுத்தியதால் மிகுந்த இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேத்தூர் அருகே விளைநிலங்களுக்குள் புகுந்த யானை கூட்டம் அங்கிருந்து 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு சாய்த்துள்ளது. இந்நிலையில் சேதமடைந்த மரங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள மருதாநதி அணையில் உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்க 2 லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டன. மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 40,000 ரோகு மற்றும் 1,06,000 சாதா கெண்டை மீன்கள் விடப்பட்டுள்ளன. இவை 8 மாதங்களில் 800 கிராம் முதல் 1 கிலோ வரை வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மீன் கிடைக்கும் என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். சென்னை மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் புதன்கிழமை போராட்டம் நடத்திய பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகளை தற்போது வரை விடுவிக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆணையர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்திய பார்வை குறைபாடு மாற்றுத்திறனாளிகளை காவலர்கள் கைது செய்தனர். இந்நிலையில் அமைச்சரை சந்திக்க அழைத்துச் செல்வதாக கூறி தங்களை இரவு முழுவதும் பேருந்திலேயே வைத்து அடைத்ததாக பார்வை குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் குற்றம் சாட்டினர்.